டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு என்ற பெயரால் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து திமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் நீட் கொண்டுவரப்பட்டதாகவும் அப்போது திமுகவை சேர்ந்த காந்திராஜன் மத்திய கல்வி அமைச்சராக இருந்ததாகவும் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்றும், ஆனால் நீட் தேர்வு வேண்டுமென்று நீதிமன்றத்தில் வழக்காடியது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மனைவி என்றும் SP வேலுமணி சாடியுள்ளார். நாங்குநேரி மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் +2 படித்துக் கொண்டிருந்தபோது சக மாணவர்களால் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அந்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் போல் பழகிய சிலர் சின்னதுரையை சந்தித்து அவரை அழைத்து சென்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் சின்னதுரையை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் காயமடைந்த சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு வீடு திரும்பினார். சின்னதுரையை தாக்கியது 4 பேர் கொண்ட கும்பல் என்றும் பணத்துக்காக தாக்கியதாகவும் தெரியவந்த நிலையில் 2 பேரை போலீசார் தற்பொழுது கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் எதிரிகளுக்கு விண்வெளி தொழில் கொள்கை புகைச்சலை தந்துள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பதிலளித்துள்ளார். விண்வெளி தொழில் கொள்கை திட்டத்தை தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. ஆனால் இந்த திட்டத்தில் முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர்தான் பயனடைவார் என்றும் அங்கு பங்குதாரராக உள்ள நிறுவனத்திற்குத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் ராஜா, தமிழகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள் விண்வெளி கொள்கை திட்டத்தை குறை சொல்லி வருவதற்கும் அண்ணாமலை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கும் இந்த தொழிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்று பேசுவது அற்பத்தனமான செயல் என்றும் அவர் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். டிசம்பரில் கூட்டணி கட்சிகள் யார் என்பது குறித்தும் தெரிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் திமுக வாக்குகளை கைப்பற்றுவோம் என்றும் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி கிடையாது என்றும் ஆதவ் அர்ஜுனா பாஜக இல்லாத புதிய கூட்டணியை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் முறையில் வாகனங்கள் கட்டண வசூலிப்பு தொடரும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கும் முறை மே மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் அந்த திட்டம் ஒரு சில சுங்கச்சாவடிகளில் மட்டுமே கொண்டுவரப்பட இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் 72 சாவடிகளிலும் மாற்றமின்றி ஃபாஸ்டேக் முறை தொடரும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெப்பம் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23ஆம் தேதி வரை 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பநிலை வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக மக்களுக்கு சிரமம் ஏற்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் சினிமா சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் கால் சீட்டு கேட்ட நிகழ்வு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஜெயக்குமாரிடம் பேசிய ஜாகுவார் தங்கம், சார் கால் சீட்டு கிடைக்குமா என்று கேட்டதற்கு ஜெயக்குமார் வழக்கம் போல சிரித்துவிட்டு உண்மையாவா சொல்லுகிறீர்கள் என்று திருப்பி கேட்டார். அதற்கு பதிலளித்த ஜாகுவார் தங்கம், உண்மையாதான் சார் சொல்றேன் என்று கூறியதும் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ராமராஜனும் சிரித்தார். தனுஷ் இயக்கி வரும் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் படப்பிடிப்பிற்கான செட் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு வேகமாக பரவியது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்த தீயால் பதற்றம் நிலவியது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். பேச்சுவார்த்தையின் போது தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க அதிமுக முன்வந்ததாக சீமான் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. இதற்கு முன்பு தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க அதிமுக முன்வந்ததாக ஆடிட்டர் திருமூர்த்தி தெரிவித்திருந்தார். தற்போது தன்னிடம் துணை முதலமைச்சர் பதவி தருவதாக அதிமுக கூறியதாக சீமான் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக நேற்று முன்தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி தேவாலயங்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.